மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்தி வரும் பல்வேறு மாநிலங்கள் ஆசிரியர் பற்றாக்குறை, தெளிவற்ற அணுகுமுறை என பல சவால்களை எதிர்கொண்டு வருவதாக கல்வியாளர்கள் அதிர்ச்சி தெரிவிக்கின்றனர். இந்தியா முழுமைக்கும் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தி மும்மொழிக் கொள்கையை கொண்டுவர மத்திய அரசு தீவிரமாக முயற்சித்து வருகிறது. இந்நிலையில் ஏற்கனவே மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்தி வரும் பல்வேறு மாநிலங்கள் ஆசிரியர் பற்றாக்குறை, ஊதிய பாகுபாடு, தெளிவற்ற அணுகுமுறை என பல சவால்களை எதிர்கொண்டு வருவதாக கல்வியாளர்கள் அதிர்ச்சி தகவலை தெரிவிக்கிறார்கள். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இடையே மொழி விருப்பங்கள் மாறுபடுவதால் மாணவர்களுக்கு பயிற்றுவிக்க போதுமான ஆசிரியர்கள் இல்லை என்கிறார்கள். அதேபோல கட்டாய இந்தி கற்பிக்கப்படும் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் கூட ஹிந்தி ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக தெரிவிக்கிறார்கள். பீகாரை பொறுத்தவரை அங்குள்ள கிராமப்புற மாணவர்களில் 40% பேர் ஆங்கில மொழியை கற்கவே கடுமையாக சிரமப்படும் நிலையில் 3வது மொழியை கற்பிப்பது மாணவர்களுக்கு சுமையை அதிகரிக்க செய்யும் என்கிறார்கள். அதே சமயம் பீகாரில் ஆசிரியர்கள் பற்றாக்குறையோடு நிதி பற்றாக்குறையும் உள்ளதாக தெரிவிக்கிறார்கள். சமீபத்தில் தொடக்க கல்வியில் ஹிந்தி மொழி கட்டாயம் என அறிவிக்கப்பட்ட மகாராஷ்டிராவிலும் இதே நிலைதான் நீடிக்கிறது. மும்பையில் ஹிந்தி ஆசிரியர் பற்றாக்குறையால் மாணவர்கள் முறையான கற்றல் இல்லாமல் தேர்வுகளை எதிர்கொள்வதாக வேதனை தெரிவிக்கிறார்கள். இதுபோன்ற காரணங்களால் தமிழ்நாடு, கர்நாடகா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்கள் தாய்மொழி கல்வியோடு ஆங்கில வழி கல்விக்கு முன்னுரிமை அளிப்பதாக கூறுகின்றன. இறுதியாக 3 மொழிகளை ஒரே நேரத்தில் கற்பது மாணவர்களுக்கு அறிவாற்றல் சுமையை ஏற்படுத்துவதாக கல்வியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக ஆங்கிலம் மற்றும் மாநில தாய்மொழியோடு போராடும் மாணவர்களுக்கு 3வது மொழி பயிற்சி பெரும்பாலும் ஒழுங்கற்றதாகவும் மகிழ்ச்சி அற்றதாகவும் உள்ளதாக கூறுகிறார்கள்.